உலக மக்களே வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. பார்த்தீங்களா பார்க்கலையா? பூரா மக்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மத்திய அமைச்சருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வேலையே இல்லை. சரிங்களா மக்களே? ரொம்ப நாளாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? ஹிந்தி பிரச்சனை. சரிங்களா? ஹிந்தி எனக்கு விவரம் தெரிஞ்சு தாத்தா பாட்டி மாதிரி, தாய் தந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சிலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நாளாக இருக்குது. சில்லறை காசை பார்த்துருக்கீங்களா? 5 காசு 5 காசுலேருந்து தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 1 காசு 2 காசுலாம் பார்த்துருக்கான். அது நம்ம யூஸ் பண்ணலை. சரிங்களா? 10 காசு 20 காசு 25 காசு 50 காசு, இந்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா, இந்த மாதிரி காசில் பூராமே ஹிந்தி இங்கிலீஷும் தாத்தா பாட்டி மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து அதேமாதிரி நோட்லேயே இருக்கும். ஹிந்தி இங்கிலீஷ் தான் பெருசாக எழுதியிருக்கேன். இது ரொம்ப நாளாக இருக்குது. எல்லா பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. அம்மா தானே? அடுத்து சின்ன சின்னதாக நம்ம எல்லா மொழியும் எழுதியிருக்கோம். ஒரு 16 மொழி எழுதியிருக்கேன். அது ஒரு பேரம்பேத்தி மயங்க மாதிரி. சரிங்களா மக்களே? இது நோட்டில் இருக்குது, சில்லறை காசில் இருக்குது, நோட்டில் இருக்குது, ஹிந்தி இங்கிலீஷு. அடுத்து இன்னொன்று, ரயில்வே ஸ்டேஷனில் போர்டில் பார்த்துருக்கீங்களா? ஹிந்தி இங்கிலீஷ் மெயினாக இருக்கும். அப்புறம் அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழி இருக்கும் கீழே. இந்த மாதிரி ரொம்ப நாளாக எனக்கு விவரம் தெரிஞ்சது பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல. நீ மக்கள் பேசுனதான் தெரியும். பேசட்டேன். சரிங்களா மக்களே? நம்ம கேட்போம். அடுத்து இந்த இப்போ இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே ஹிந்தியில் தான் ரூபீஸ் போட்டு வருது. தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பொருளும் பார்த்தீங்களா? நம்ம வாங்குகிற பொருளை போகாமல் ஹிந்தியில் தான் ரூபீஸ் போட்டு வருது. அதெல்லாம் தடுத்து நிறுத்தாமல் கல்வியில் மட்டும் ஏன் தொல்லை கொடுக்குறாங்க? பொதுமக்கள் இதை மெயினாக பேசணும். எல்லா இடத்துலையுமே ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, நுழைஞ்சிருச்சுன்றன்னா இந்த கல்வியில் மட்டும் ஏன் பிரச்சனை?